ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் விலை மீனை வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். சிம்பிளான முறையில் தான் செய்கிறோம். அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தாளிக்கு நான் வெந்தயம் சேர்க்குறோம், கடுகும் சேர்க்குறோம். கடுகும் வெந்தயமும் பொரியட்டும். இப்போ இதில் நான் கருவேப்பிலையில் சேர்க்குறேன். பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சேர்க்குறோம். சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க விடுறோம். இப்போ இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு கொண்டு வருது. இன்னொரு 2 நிமிஷம் நல்லா பொரியட்டும். இப்போ இது பொரிஞ்சிட்டு இப்போ இதில் நான் கரைச்சி வச்ச புளியை சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்குறோம். அதில் கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இதில் மஞ்சத்தூள் சேர்க்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்குறேன். நான் 3 தேக்கரண்டி அளவு. இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும். இது கொஞ்சம் பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதிக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்து விட்டுருவேன். குழம்பு கொதிச்ச பிறகு தான் நான் மீனை இதில் போடுவேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இப்போ இதில் நான் பால் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால், தண்ணி பால், கட்டிப்பால் எல்லாம் சேர்க்க போகிறோம். இது 2ஆம் பால், 3ஆம் பால். கட்டிப்பால். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு தான் மீன் சேர்ப்பேன். குழம்புத்தூள் மிளகாத்தூள் போதுமா தெரியலை, பார்த்துட்டு நான் சேர்க்குறேன். நான் கூடுதலாக நான் மாங்காய் போட்டு தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். இன்றைக்கி மாங்காய் கிடைக்கல. நான் இன்றைக்கி மாங்காய் சேர்க்காம புளியில் தான் வைக்கிறேன். அது விலை மீன் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மீனையும் விட. குழம்பு கொதிச்சு கொண்டு வருது. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தால நான் மீனெல்லாம் இதில் சேர்ப்பேன். நான் விலை மீன் இதைத்தான் இதில் சேர்க்க போகிறேன். இது எங்கள் வீட்டில் கூடுதலாக மீன் பொரியல் தான் உள்ளே போகும். குழம்பு மீன் போகாது. இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சா பிறகு மீன் வெந்த பிறகு கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. எந்த மீனாக இருந்தாலும் சரி. மீன் கொதிக்க முன்னே நான் அகப்பை எவ்வளவு போடலாம். மீன் கொதித்த பிறகு நாங்கள் அகப்பையோ கரண்டியை போட்டு கிண்டி கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ இதில் நான் உப்பு புளி காரம் கொஞ்சம் பார்க்குறேன். எல்லாம் அளவாக இருக்குது. இப்போ மீன் குழம்பு கொதிக்குது. இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் படரட்டும். ஆனால் விலை மீனில் கொஞ்சம் எண்ணெய் படறது கொஞ்சம் குறைவு தான். நான் ரொம்ப திக்காக வைக்கல. இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லி நைட்டுக்கு. அப்போ பகலைக்கு நாங்கள் கொஞ்சம் குழம்பு கூட வைக்கிறோம். இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான். இப்போ மீன் நல்லா கொதிக்குது. இப்போ மீனும் நல்லா அவிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கிடுவேன். இது கொஞ்சம் காரம் காணாத மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உரப்பு சாப்பிட்றது குறைவு கொஞ்சம். ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இப்போ இந்த மீன் குழம்பு
இந்த மீன் குழம்பு நான் இப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.